யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இருந்து, வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். ஆண்டவர் நம்ம பாதையில நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். தேவன் காக்க வல்லவராயிருக்கிறார். ஆமா, வார்த்தை கேளுங்க, பேசிட்டு இருக்காதீங்க, வேற எதையும் நோண்டிட்டு இருக்காதீங்க. தேவனுடைய வார்த்தையை மதிங்க. இங்க நம்ம பேசுறதுக்காக வரல. சர்ச்சை முடிச்சோன்னு பேசிக்கோங்க, நாளெல்லாம் பேசுங்க, வானான்னு சொல்லல. ஆராதனை முடிச்சதுக்கு அப்புறம் உட்காந்து குடும்ப கதை, அந்த கதை எல்லாம் பேசுங்க. யாரும் உங்களை தடுக்க போறது இல்லை. சர்ச்சில் வந்த உடனே, அமர்ந்த உடனே இந்த பக்கத்துல உட்கார்றவங்களோட பேசுறது, இந்த நோன்றது, இதெல்லாம் நீங்க குறைச்சிக்கணும். ஒழுக்கத்துக்குள்ள வளரணும். அல்லேலூயா. பிறருக்கு ஒரு நாளும் நீங்க இடரலாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல வந்தீங்கன்னா நானு, வேதம், ஆண்டவர், அவருடைய வார்த்தை, அவ்வளவுதான். பாஸ்டர் கூட மைண்ட்ல வைக்காதீங்க. நான் ஒரு கருவி, அவ்வளவுதான். கர்த்தர் பயன்படுத்துறாரு, அவ்வளவுதான். இன்னைக்கு நான் இருப்பேன், நாளைக்கு வேற யாராச்சும் இருப்பாங்க. ஆனா கர்த்தர் எப்பவுமே இருப்பாரு. அவருடைய வசனம் எப்பவுமே இருக்கும். ஆமா, சர்ச்சுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா நமக்கு அந்த ஒரு தெய்வீக ஒழுக்கம் நமக்கு வேணும். நானு, வசனம், வார்த்தை, பாட்டு, ஆராதனை. பக்கத்துல யார் இருக்காங்க, பேசுறாங்க, அந்த பேச்செல்லாம் இருக்கவே கூடாது. பேசுறது, பாக்குறது எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஒரு தேவ பிரசன்னத்தை நீங்க இழந்துருவீங்க. அந்த ஃப்ளோவை நீங்க இழந்துருவீங்க, மிஸ் பண்ணிடுவீங்க. அது ஒரு தெய்வீக ஒழுக்கமாய் வாழ்வில் இருக்க முடியாது. அப்ப வாசிப்போம் மீண்டும் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இருந்து, வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். ஆண்டவர் நமக்கென்று ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்கிறார். நம்ம அதை மறந்துடவே கூடாது. அல்லேலூயா. காலேஜ் படிக்கிற வரைக்கும் தான் எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் தனித்தனி கொஸ்டின் பேப்பர். ஆமா, எனக்கு இருக்கிற கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு இருக்கிற கொஸ்டின் பேப்பர் எனக்கு கிடையாது. அதனாலதான் நான் ரொம்ப கவனமா இருக்க சொல்ற நோக்கம் என்னன்னா, அவங்க கொஸ்டின் பேப்பரை அவங்க ஆன்சர் எழுதி போயிட்டே இருப்பாங்க. நம்ம பேபேன்னு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. நம்ம கொஸ்டின் பேப்பரை நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணி லைஃப்ல அச்சீவ் பண்ணணும்னா, நம்ம ஸ்தானத்தை போய் அடைய வேண்டுமே. ஆனால் நமக்கென்று கொடுக்கப்பட்ட கொஸ்டினை, அதற்குரிய ஆன்சரை நம்ம எழுதுவதற்கு நம்ம இங்க கத்துக்காம எங்க போய் கத்துக்க போறோம்? சில பேர்லாம் எப்படி சொல்லுவாங்க, இவங்களாம் உங்களுக்கு சர்ச்சுக்கு வராங்களே, உங்களுக்கு தெரியுமா? வரட்டும், அதுதானே சர்ச்சு. இல்ல அவங்களாம் யாரு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? தெரியும். அவங்களாம் வராங்களே, ஏன் நீங்க தடுக்கிறது இல்லை? ஏன் தடுக்கணும்? இல்ல அவங்களை அமுச்சு விட்டுருங்க, ஏன் அனுப்பணும்? நான் சொல்றேன், இங்க கத்துக்கலன்னா எங்க போய் கத்துப்பாங்க? தியேட்டர்ல போய் கத்துப்பாங்களா? அரசியல்வாதி கிட்ட போய் கத்துப்பாங்களா? ஆண்டவர் கிட்ட கத்துக்காம ஒரு மனுஷன் வாழ்க்கையை எங்க போய் கத்துப்பான்? எங்க போய் தேருவான்? அதனாலதான் நான் சொல்றேன், ஆலயத்துக்கு வந்தா நீங்க எழுதுறாரு பாருங்க தேவதாசன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்லும் பொழுது உன் நடைய ரொம்ப காத்துக்கப்பா. ஏன்னா உன்னுடைய கொஸ்டினுக்கு வேண்டிய ஆன்சர் தேவன் உனக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஆமா, நீ இங்க கத்துக்கிட்டு தான் உன் கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பண்ண முடியும். பக்கத்துல இருக்கவங்க சிரிச்சுட்டு போயிடுவாங்க, பக்கத்துல இருக்கவங்க பேசிட்டு போயிடுவாங்க. அவங்க கொஸ்டின் பேப்பர் வேற. இந்த கிளாஸ் ரூம்ல பாத்துருக்கீங்களா? படிக்கிற பசங்க காட்டிக்க மாட்டாங்க, எல்லாரோட சிரிச்சுக்கிட்டு எல்லாரோட பேசிட்டு போயிடும். ஆனா அது ரொம்ப கரெக்டா லெசனை கவனிச்சுக்கிட்டு நோட் பண்ணிட்டோம், அது கரெக்டா ஜெயிச்சுட்டு போயிடும். இது கூடவே சேர்ந்து விளையாடிட்டு இருந்துச்சு பாரு. கோட்டை விட்டுட்டு தலையில துண்டை போட்டு உக்காண்டு இருக்கும், முட்டையை வாங்கிக்கின்னு. அப்படி ஆயிராதீங்க. அவரவர்களுக்கென்று ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு. பள்ளிக்கூடம், காலேஜ் வரைக்கும் தான் எல்லாருக்கும். ஆமா, 10th ஸ்டாண்டர்ட்னா 10th ஸ்டாண்டர்ட் எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர். வாழ்க்கையில் அவரவர்களுக்கு தனித்தனி கொஸ்டின் பேப்பர்.
என் கொஸ்டின் பேப்பர் வேற, உங்க கொஸ்டின் பேப்பர் வேற. ஆனா ஆன்சரை சொல்லி கொடுக்கிற ஆண்டவர் ஒரே ஆண்டவர் தான். அவர்கிட்ட கத்துக்கணும் பாருங்க, அவர் சமூகத்துல வரணும் பாருங்க. இங்க அவர்கிட்ட கத்துக்காம யார்கிட்ட கத்துக்க போறோம் நம்ம லைஃப்ல? அல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அவர் அவர்களுக்கு என்று ஒவ்வொரு ஸ்தானங்களை வைத்திருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, உனக்கான ஒரு ஸ்தானத்தை நான் வைத்திருக்கிறேன், உனக்கான ஒரு ஸ்தானத்தை நான் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறேன். எப்படி நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு தாயை, ஒரு தகப்பனை, நமக்கு ஒரு குடும்பத்தை, நமக்கு ஒரு வாழ்வையை ஆயத்தம் பண்ணி ஆண்டவர் நமக்கான வருங்காலங்களை தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நமக்கான எதிர்காலங்களை தேவன் ஆயத்தம் செய்திருக்கிறார். நமக்கான ஒரு தரமான மேன்மையான வருங்காலங்களை ஆயத்தம் செய்திருக்கிறார். பாருங்க, அது அவர் தான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாராம். என்னுடைய ஸ்தானம் உங்களுடைய ஸ்தானம் அல்ல, உங்களுடைய ஸ்தானம் என்னுடைய. ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உயர்வை வச்சிருக்காரு, எல்லாருக்குமே உயர்வை வச்சிருக்கிறாரு. ஆனால் அதில் வித்தியாசங்கள் இருக்கிறது, அதில் வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு உயர்வை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. தாவீதும் உயர்த்தப்பட்டவன் தான், தானியேலும் உயர்த்தப்பட்டவன் தான், ஆபிரகாமும் உயர்த்தப்பட்டவன் தான், யோசேப்பும் உயர்த்தப்பட்டவங்க தான். ஆனா அவரவர்களுக்குரிய ஸ்தானங்கள் என்று பல வித்தியாசமான ஸ்தானங்கள் உண்டு. அப்ப அது போல நமக்கு எல்லாருக்கும் சிறந்த ஸ்தானம் தான் வச்சிருக்கிறாரு. ஆனா அது ஒரு உயர்ந்த ஸ்தானமா இருக்கு. அந்த ஸ்தானத்துல தேவன் நம்மளை கொண்டு போய் வைப்பதற்காக ஒரு பயணத்தை தான் இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, முதல்ல நீ அங்க போனோம்னா முதல்ல உன்னை காப்பாத்திக்கணும். அது ரொம்ப முக்கியம் பாருங்க, நம்ம காப்பாற்றப்பட வேண்டியது ரொம்ப முக்கியமா. அப்ப கர்த்தர் சொல்றாரு, வழியில், வாழ்க்கையில், பாதையில் உன்னை காப்பாற்றுவதற்கும் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தானத்திலே உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அப்படின்னா அதுதான் நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா வரும், என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும். அப்ப நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்தை நாம் அடைய வேண்டுமே ஆனால் இன்றைக்கு அவசிய தேவை நமக்கு நம் முன்னிருக்கும் தேவ சமூகம், நம் முன்னிருக்கிற தேவ சன்னிதான சமூகம். அந்த சமூகம் தான் நான் சொல்லட்டுமா, நம்மை வழிநடத்தி செல்லுகிற சமூகம், நாம் சேர்க்கப்பட வேண்டிய இடத்துக்கு நம்மளை கொண்டு போகிற சமூகம். எத்தனை பேர் நம்ம ஆமேன்னு சொல்றோம்? அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னா அந்த தேவ சமூகம் நமக்கு ரொம்ப முக்கியம். அததான் ஆண்டவர் சொல்றாரு, நான் என் சமூகத்தை உனக்கு முன்னே அனுப்புகிறேன், நான் ஒரு தூதனை உனக்கு முன்பதாக நான் அனுப்புகிறேன். அப்ப பாருங்க, வாழ்க்கையில நம்ம எப்பவுமே நம்ம கூட வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சமூகம். நீங்க பாருங்க, இந்த ஆட்டோலாம், ஓலா ஆட்டோலாம் புக் பண்ணி போறீங்க, கேப் புக் பண்ணி போறீங்க, டிரைவர்ஸ் எல்லாம் பாருங்க, இந்த போன்ல ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க, லொகேஷன் ஆப் ஒன்று. கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடி அந்த போன் அப்படி வச்சிருவாங்க. பார்த்திருக்கீங்களா? வழி தெரியாத இடம், இதுவரைக்கும் செல்லாத ஒரு இடம் போனா முன்னாடி எதை வைக்கிறாங்க? ஆப்பை வைக்கிறாங்க, போன லொகேஷன் போடுறாங்க. அது என்ன பண்ணுது? அழகா காட்டுது. இந்த காலத்துல எல்லாம் பாருங்க, முக்குல போய் நின்னுக்கிட்டு சுப்பிரமணியம் 2வது தெரு தெரியுமா சார்? சுப்பிரமணியம் 2வது தெரு, அங்க இருக்கிற 4 பேர் சொல்லுவான், லெஃப்ட் திரும்பி ரைட்ல போயிட்டு அந்த ரைட் முக்குல ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயில இருந்து மறுபடியும் ரைட் எடுத்து லெஃப்ட்ல போங்க, சுப்பிரமணியம் 2வது ஸ்ட்ரீட் வந்துடும். அவன் சொல்லும் போதே நம்ம மறந்துடுவோம். ஆனா இப்ப ஒரு பிரச்சனையும் கிடையாது. அழகா லொகேஷன் போட்டோம்னா எங்க ரைட்டு, எங்க லெஃப்ட், எங்க ஸ்ட்ரெயிட், எங்க யூ டர்ன் எல்லாம் அழகா சொல்லி கொடுத்துருது பாருங்க. சொல்லி கொடுத்துட்டு ஒருவேளை அந்த லொகேஷன் பார்த்துட்டு நம்ம போக வேண்டிய அந்த ரூட்டை, அந்த ரைட்டை, லெஃப்ட் நம்ம மிஸ் பண்ணாலும் மறுபடியும் ரீரூட் காட்டுது. ரீரூட்டை வேற காட்டுது நமக்கு. தலைவா, ரைட்ல திரும்பணும், மிஸ் பண்ணிட்ட, லெஃப்ட்ல திரும்பணும், மிஸ் பண்ணிட்ட, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இந்த ரைட்டை திரும்பணும், மறுபடியும் ஒரு ரூட்டை காட்டுது, மறுபடியும் ஒரு ரீரூட்டை காட்டுது. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா? அப்ப நான் சொல்றேன், அந்த ஆப்பை விட அற்புதமான ஒரு ஆப் தான் நான் சொல்றேன் தேவ சமூகம். மகிமையான ஒரு ஆப்.
மேன்மையான ஒரு ஆப், வல்லமையான ஆப், தேவ சமூகம் என்ற ஆப். கர்த்தர் சொல்ற, நான் சொல்றேன், இந்த சமூகத்தை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ரைட்லயும் போய் முட்டிக்க வேணாம், லெப்ட்ல போய் முட்டிக்க வேணாம். எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்க வேண்டியது, எனக்குன்னு ஒரு ஸ்தானத்தை தேவன் ஏற்படுத்தி வச்சுட்டாரு, எனக்குன்னு ஒரு மங்களகரமான வாழ்வை முன்குறிச்சு வச்சுட்டாரு, எனக்கான ஒரு அற்புத அடையாளத்தை தேவன் ஸ்தானத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துக்கு என்ன கொண்டு போகிறதுக்காக தான் நான் சொல்றேன், உன் ஜெபம், உன் துதி, உன் ஆராதனை, உன் பாட்டு, உன் அபிஷேகம், உன் அந்நிய பாஷை, இது மொத்தமா நிரப்பப்பட்ட தேவ சமூகம் தான் அந்த இடத்திற்கு உன்னை அழைத்து கொண்டு செல்ல போகிறது. அப்ப எந்த அளவுக்கு முக்கியம் உங்கள் நாவில் துதி இருப்பது, எந்த அளவுக்கு முக்கியம் உங்கள் வாயில் வசனம் இருப்பது, எந்த அளவுக்கு முக்கியம் இதயத்தில் தேவ சத்தம் இருப்பது, எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஏன்னா அது இருந்தாதான் என்ன ஆக முடியும், ஆட்டோவோ, காரோ, 4 வீலரோ, 2 வீலரோ கரெக்டா போய் சேர முடியும் பாருங்க. அது முன்னாடி வைக்கும் போது இப்ப நாவல துதியும் வசனம், வார்த்தையில வாயில வசனமும் வார்த்தையும், தேவன் நம்முடைய இருதயத்துல தேவனுடைய சத்தமும் இருந்து கொண்டே இருக்குமே. ஆனால் எத்தனை பேர் நீங்க ஆமென் சொல்றீங்க? அற்புதமான அந்த ஸ்தானத்தை நாம் நிச்சயமாகவே அடைய முடியும். ஒன்றை என்றைக்குமே புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கான ஒரு உயர்வை தேவன் ஏற்படுத்தி விட்டால் அது உங்களுக்கு தான், அது உங்களுக்கு மட்டும்தான். யாரும் பறிக்க முடியாது, யாரும் கெடுக்க முடியாது, யாரும் எடுக்கவும் முடியாது. ஒண்ணு முக்கியமான ஒண்ணு, அது எனக்கானதுன்னு சொன்னா அது எனக்கு தான் செட் ஆகும். கவனிங்க, அதற்கு நான் சமூக பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் சரியாக அந்த இடத்தை போய் நான் அடைந்து விடுவேன். சமூகத்தை வச்சுக்கலன்னா என்ன தெரியுமா ஆகும்? டைம் எடுக்கும், லேட் ஆகும், காலம் கடக்கும், அதுக்கப்புறம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு வாழ்க்கையில. எத்தனை பேர் சொல்றீங்க நான் இழந்து விடவே கூடாது? 12 கோத்திரங்களுக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது, கானான் தேசம். 12 பேரும் டிராவல் ஆகி போயிட்டே இருக்காங்க. மேகஸ்தம்பம் எழும்பும், இவங்களும் எழும்புவாங்க. மேகஸ்தம்பம் டிராவல் ஆகும், இவங்களும் டிராவல் ஆகும். இந்த மேகஸ்தம்பம் எங்க கூட்டு போகுது? கானானுக்கு கூட்டு போகுது. மேகஸ்தம்பம் நிற்கும், 12 கோத்திரமும் என்ன பண்ணுவாங்க? நிப்பாங்க. மேகஸ்தம்பம் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும், உட்கார்ந்துருவாங்க. மேகஸ்தம்பம் அங்கே இருக்கும், அங்கே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. மேகஸ்தம்பம் எழும்புவாங்க. மேகஸ்தம்பம் போகும், இவங்களும் போவாங்க. இத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் ரூபானியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நாங்க இங்கே இருந்துடுறோம், இது சூப்பரா இருக்கு, இது நன்னா இருக்கு. மேகம் எழும்புது, ரூபன் கோத்திரம் சொல்றாங்க நாங்க இங்கே இருந்துடுறோம். கர்த்தர் இந்த ரூபன் கோத்திரத்துக்காக உள்ளே கட்டாத வசதியான பெரிய வீடுகளை வச்சிருக்காரு. ஆனா ரூபன் கோத்திரம் சொல்லுது நாங்க இங்கே இருந்துடுறோம். மேகம் எழுபதுப்பா, ரூபன் கோத்திரம் எழும்ப மாட்டேங்குது. இந்த ரூபன் கோத்திரத்துக்காக நட்டாத தோட்டங்கள், வெட்டாத கிணறுகள், நலமும் விசாலமுமான செல்வ செழிப்புள்ள தேசத்தை ஆண்டவர் உள்ள வச்சிருக்கிறாரு. ரூபன் கோத்திரம் சொல்லுது நாங்க இங்கே இருந்துடுறோம். என்னாச்சு? மேகம் போயிருச்சு, பாஸ்டர் போயிட்டாரு, மோசே போயிட்டாரு, யோசுவா போயிட்டாரு, மக்கள் போயிட்டாங்க. எல்லாம் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இருக்கிற இடம் மகிமை போன ஒரு இடமா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் புலம்புறாங்களாம். ஆகவேதான் தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ரூபானியர்களுடைய கலகத்தின் நிமித்தம் பலரகமான இன்னல்கள், சிக்கல்கள் உண்டானதா. நான் சொல்லட்டுமா, நீங்க தேவ சமூகத்தோட டிராவல் பண்ண தயங்கினா, தவறினா, உங்கள் நிமித்தம் உங்கள் சந்ததிகளே பாதிக்கப்படும். நாம் இன்றைக்கு தேவ சமூகத்தை அலட்சியப்படுத்தினா, அவமதித்தால், தேவன் நமக்குன்னு வச்சிருக்கிற இந்த ஸ்தானத்துல போய் நம்ம சேரும் பொழுதுதான் நாம், நம் பிள்ளைகள், நம் சந்ததி என்ற குடும்பம் கானானின் நிலையில் செல்வமாய் வாழ்ந்திருப்பார்கள். எவ்வளவு முக்கியமானது பாருங்க. நான் சொல்றேன், நம்ம கேட்காமலே கண்ணை கொடுத்த ஆண்டவர், நம்ம கேட்காமலே உடம்பை கொடுத்த ஆண்டவர், நம்ம கேட்காமலே உறவு கொடுத்த ஆண்டவர், நம்ம கேட்காமலே நமக்காக உயர்வான நிலைகளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. மறந்துடாதீங்க.
பிள்ளைங்க 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிட்டீங்க. அவங்க பள்ளிக்கூடம் போனாங்க, காலேஜ் போனாங்க, வேலைக்கு போனாங்க. ஒவ்வொரு பிள்ளையா வந்தது, அவங்க உங்களுக்கு வச்ச சாப்பாடு சாப்பிட்டாங்க. ஒரு பிள்ளை மட்டும் இதோ வந்துடுற மம்மி கொஞ்சம் லேட் ஆகுது, இதோ வந்துடுற மம்மி கொஞ்சம் லேட் ஆகுது. நைட்டு லேட் ஆச்சு, ஆனா சாப்பாடு இருக்கு. யாருக்கு தான் அந்த சாப்பாடு? அந்த பிள்ளைக்கு தான் சாப்பாடு. பிள்ளை மிட் நைட் 2 மணி 3 மணிக்கு தான் வருது. ஆனா வந்து பார்த்தா சாப்பாடு என்னாச்சு? கெட்டு போச்சு. அந்த பிள்ளைக்குரியது தான், ஆனால் அதால் என்ன பண்ண முடியல? சாப்பிட முடியல, அதை எடுத்துக்க முடியல, அதை சுதந்திரிக்க முடியல. ரூபன் கோத்திரத்துக்கு தேவன் வைத்ததை ரூபானியர்கள் எடுக்க முடியல. என்னாச்சுன்னா மற்ற கோத்திரங்கள் அதை சுதந்திரித்துக் கொண்டார்கள். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி, எனக்குரியதை நான் மட்டுமே சுதந்திரிப்பேன், அது ஒரு நாளும் என் ஆசீர்வாதத்தை நான் இழந்துடவே மாட்டேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? தேவன் ஈசாக்கின் பிள்ளைகளுக்கு என்று சில சுதந்திரங்களை வைத்திருந்தார். ஈசாக்கின் பிள்ளைகள் ஏசாவும் யாக்கோபும். ஈசாக்கின் பிள்ளைகள் ஏசா யாக்கோபு, 2 பிள்ளைகள் இல்லையா? ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் சுதந்திரங்களை தேவன் வைத்திருந்தார். ஏசாவுக்கு என்று சில சுதந்திரங்கள், யாக்கோபுக்கு என்று சில சுதந்திரங்கள். என்னாச்சு? ஏசா என்ன பண்ணாரு? கூழ் கஞ்சுக்காக என்ன பண்ணிட்டாரு? அத சேஷ்ட புத்திர பாகத்தையே விட்டுட்டார். மனுஷன் விட்டான ஏதோ பெரிய காரியத்துக்காக பெருசை விட்டானா? ஒரு வேளை சாப்பாடுக்காக மிகப்பெரிய சுதந்திரத்தையே அவன் இழந்து போனான். பிறகு சொல்லப்பட்டிருக்கு, அவன் மனம் ஸ்தாபப்பட்டும் கதறி அழுதும் தன் தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் வந்து கதறுகிறான், தகப்பனே தகப்பனே எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் வைக்கலையா? தகப்பன் சொல்றார், எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்கிட்ட ரொம்ப கவனமா இருங்க. ஆமா, நீங்க கவனமா இல்லைன்னா உங்க ஆசீர்வாதத்தையும் மொத்தமா சேர்த்து நான் எடுத்துப்பேன் அப்படின்னு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஏசா கவனமா இல்லைன்னா யார் எடுத்துக்கிட்டா? எங்க சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்கிட்ட ரொம்ப கவனமா இருங்க பிரதர், கவனமா இருங்க சிஸ்டர். அல்லேலூயா. தேவ சமூகம் இல்லைன்னா இழக்கக்கூடிய பரிதாபங்கள். இப்பதான் நான் சொல்றேன், உனக்கென்று உச்சிதங்களை தேவன் வைத்திருக்கிறார், சிறந்த நன்மைகளை தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் நினைத்து பார்க்காத மகிமைகளை தேவன் வைத்திருக்கிறார். மிக தெளிவாக சொல்ற, நான் உன்னை காப்பாத்துவேன். அழகா உன்னுடைய ஸ்தானத்துல நீ சேராதபடி யாரும் உன்னை தடுத்துற முடியாது. நான் காப்பாத்துறேன் உன்னை, நான் பாதுகாக்கிறேன் உன்னை, நான் அழகா கொண்டு போய் சேர்க்கிறேன். ஆனா உன்னை மட்டும் பண்ணு, முன்னாடி சமூகத்தை வச்சுக்கோ, முன்னாடி தூதரை வச்சுக்கோ, முன்னாடி வார்த்தையை வச்சுக்கோ, முன்னாடி ஜெபத்தை வச்சுக்கோ, முன்னாடி ஆராதனை வச்சுக்கோ. என் சமூகம் உனக்கு முன்னாடி இருந்தா சேர வேண்டிய ஸ்தானத்தில் போய் நீங்கள் சேருவீர்கள். எத்தனை பேர் நம்ம ஆமீன் சொல்றோம்? அல்லேலூயா. 2 கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, எந்த சூழ்நிலையிலையும் தேவனே, தேவ சமூகத்தை அலட்சியப்படுத்தாத ஒரு மனநிலை, அலட்சியப்படுத்தாத ஒரு மனநிலை, தேவ பிரசனத்தை அலட்சியப்படுத்தாத ஒரு மனநிலை எங்களுக்கு எப்பொழுதும் உண்டாயிருக்கட்டும் தேவனே, எங்களுக்கு எப்பொழுதும் உண்டாயிருக்கட்டும் தேவனே. பாருங்க, அந்த ஸ்தானத்துல நம்மளை கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. 21 இருந்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 20 நம்ம வாசிச்சோம் இல்லையா? 21 இருந்து பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. இது யார் எழுதுனா? நானா எழுதுனேன். அவர் சமூகத்துல எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? துதிக்கிற விஷயத்துல ரொம்ப கான்சியஸா இருங்க, அதை அலட்சியப்படுத்தாதீங்க, அதை அற்பமா நினைக்காதீங்க, ரொம்ப கவனமா எண்ணுங்க. கர்த்தருக்கு அடுத்த விஷயமா அதை மதிப்பா நினைங்க, அதை வேல்யூ படுத்துங்க. முழங்கால் ஜெபம்னு அற்பமா நினைக்காத தேவ பிள்ளையே, உபவாச ஜெபத்தை அற்பமா நினைக்காத தேவ பிள்ளையே, உன்னுடைய துதி ஆராதனையை அற்பமா நினைக்காத தேவ பிள்ளையே, அதை அலட்சியப்படுத்தாத தேவ பிள்ளையே, அத நீ எச்சரிக்கையா இருக்கணும். அந்த சமூகத்தை குறிச்சு உனக்கு முன்னாடி ஒரு சமூகம் வந்துகிட்டே இருக்கு.
நீ வீட்டுல உட்கார்ந்து டைனிங் டேபிள்ல சாப்பிட்டாலும் தரையில சாப்பிட்டாலும் அந்த சமூகம் உன் கூடவே தான் இருக்கு. நீ மெத்தையில படுத்திருந்தாலும் அந்த சமூகம் உன் கூடவே தான் இருக்கு. உன் வேலைகளை நீ செஞ்சாலும் கடமையை நிறைவேற்றினாலும் அந்த சமூகம் உன் கூடவே தான் இருக்கு. அவர் சமூகம் உன் கூடவே இருக்கிறதுனால கவனமாயிருங்க. ஜெபிக்க ரொம்ப கவனமா இருங்க. துதிக்க ரொம்ப கவனமா இருங்க. இன்னைக்கு என் வீட்டுல ஜெபம் நடந்ததா, இன்னைக்கு என் வீட்டுல துதி இருந்ததா, ரொம்ப கவனம். இன்னைக்கு நம்ம வீட்டுல சமையல் நடக்கணும்ன்றதுல எவ்வளவு நம்ம கவனமா இருக்குமோ அது போல இன்னைக்கு என் வீட்டுல துதி, இன்னைக்கு என் வீட்டுல ஜெபம், இன்னைக்கு என் வீட்டுல ஆராதனை நடக்கிறதுல நீங்க கவனமா இருப்பீர்களே ஆனால் நீங்கள் அடைய வேண்டிய ஸ்தானத்தை நீங்கள் அடைவீர்களே அன்பு பிள்ளைகளே. நாம் சற்று பரிசோதித்து பார்க்க வேண்டும். அவர் வாக்குக்கு செவி கொடு அப்படின்னா என்ன? உள்ள இருந்து அழகா பேசுவார். ரொம்ப நேரம் ஸ்க்ரோல் பண்ற, போன் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் என்கிட்ட பேசுன்னு அழகா பேசுவார். இருங்க ஆண்டவரே, இப்பதான் வந்திருக்கேன், இருங்க ஆண்டவரே. என்ன ஆகும்னா நாளாக ஆக மனசாட்சி மறுத்து போகும். ஒரு முறை ஆவியானவர் அழகா பேசுவார், என் பிள்ளைய நான் கூட பேசுறேன், ஒரு சோதனை இருக்கு, அதுல நீ ஜெயிக்க வேணும், நான் உனக்கு ஒரு கிருபையை தர விரும்புறேன், முழங்கால் படிக்கிட்டு அழகா பேசுவார். இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் உன் மூலமா செய்ய போறேன், என் சமூகத்துல காத்துரு, நான் உனக்கு ஒரு அபிஷேகத்தை தரேன், நீ ஜெயிச்சிருவ, ஆண்டவர் பேசுவாரு. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் மூலம் உனக்கு ஒரு சில சிக்கல்கள் வரப்போகுது, அவர்களிடத்துல நான் உன்னை காப்பாற்றுவதற்கு ஒரு புதிய அபிஷேகத்தை நான் இப்போ உனக்கு தரேன், என் சமூகத்துல உட்காரு. இன்னைக்கு சிலருக்கு நீ ஒரு ஆன்சர் பண்ணணும், அந்த ஆன்சரை நான் உனக்கு சொல்லி கொடுக்கிறேன், என் வார்த்தையை வாசி. அழகா பேசுவாருங்க, துல்லியமா பேசுவாருங்க. நம்ம அதை செய்ய மாட்டோம். அத்தானுக்கு போனை போடு, மாமாக்கு போனை போடு, அங்க கதை பேசிக்கிட்டு இருப்போம். நாளாக ஆக என்ன தெரியுமா ஆகும்? மாம்சம் அதிகமாகும், தேவ சத்தம் விழுந்தாலும் காதில் கேட்காதபடி மறுத்து போகும். நீங்க ரோட்ல நீங்க போனீங்கன்னா யாராச்சும் பின்னாடி இருந்து கூப்பிட்டா கூட உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா கேட்காது. ஏன்னா இரைச்சலின் சத்தம், வாகனத்தின் சத்தம். ஆனா அமைதியான ஒரு இடத்துல பாருங்க, கிட்ட இருந்து கூப்பிட்டா கூட சவுண்டா கேட்கும். குழப்பமும் வியாகுலமும் பயமும் பல வகையான எண்ணங்களும் இருக்கிறதுனால தேவ சத்தத்தை கேட்க முடியறது இல்ல. சொல்ற அதிகமான தேவ சமூக பழக்கம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் கர்த்தர் முகமுகமாய் உங்கள் செவி கேட்க பேசுவார். என் அன்பு பிள்ளையே, இன்னைக்கு ஒரு சோதனை இருக்கு, நீ ஜெயிக்கணும், நான் உனக்கு ஒரு அபிஷேகத்தை தரேன். இன்னைக்கு உன் தொழிலை நீ ஜெயிக்கணும், நான் ஒரு அபிஷேகத்தை தரேன். இன்னைக்கு உன் குடும்பத்துல நீ ஜெயிக்கணும், நான் உனக்கு ஒரு அபிஷேகம் தரேன். இன்னைக்கு உன் பிள்ளைகளை நான் காப்பாற்றணும், நான் ஒரு அபிஷேகத்தை தரேன். இன்னைக்கு ஒரு வீட்டை காப்பாற்ற நான் ஒரு அபிஷேகத்தை தரேன். ஆண்டவர் அழைப்பார், ஜெபிக்க வைப்பார், துதிக்க வைப்பார். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சமூகம் உனக்கு முன்னாடி இருக்கிறது மட்டுமல்ல, சமூகத்திலிருந்து வருகிற சத்தத்தை கேளுங்கள். அந்த சத்தத்தை காது கொடுத்து கேளுங்க, காது கொடுத்து கொஞ்சம் கேளுங்க. ஆண்டவர் பேசுறார், கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா அவருக்கு தான் தெரியும் உங்களை எந்த பாதையில் நடத்தணும், அவருக்கு தான் தெரியும் உங்களுக்கு எந்த சிறந்ததை கொடுக்கணும், அவருக்கு தான் தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல எந்த நிலையில எப்ப என்னென்ன எப்படி எல்லாம் செஞ்சு முடிக்கணும். அவர் அழகா ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பாருங்களே, அற்புதமா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஒரு ஃப்ளூட் எடுத்து வாசிக்கக்கூடிய, ஒரு புல்லாங்குழல் எடுத்து வாசிக்கக்கூடிய ஒரு இசை வித்வானை பாருங்களேன். அந்த ஃப்ளூட் வாசிக்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க, புல்லாங்குழல். அதுல ஓட்டைகள் நிறைய இருக்கும், ஓட்டைகள் நிறைய இருக்கும். வாசிக்கிறவனுக்கு தெரியும் எப்ப எந்த ஓட்டைய அடைக்கணும், எப்ப எந்த ஓட்டைய திறக்கணும். அவன் கரெக்டா மூடுவான், கரெக்டா திறப்பான், கரெக்டா மூடுவான், கரெக்டா திறப்பான், கரெக்டா மூடுவான். அப்படி மூடி மூடி திறக்கும் போது வரும் பாருங்க ஒரு இசை. இன்னும் அற்புதமான இசை. நான் சொல்லட்டுமா? உன்னுடைய புல்லாங்குழலை அவர் மீட்டட்டும், அவர் இசைக்கட்டும், உன்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் அவர் பிளே பண்ணட்டும். அவருக்கு தெரியும் எந்த கட்டையை மூடணும், எந்த கட்டையை ஓபன் பண்ணணும், எந்த ஓட்டையை மூடணும், எந்த ஓட்டையை திறக்கணும், எந்த இடத்துல அடைக்கணும், எந்த இடத்துல ஓபன் பண்ணி விடணும். அவர் உன் லைஃப மீட்னார்னா வரும் பாரு ஒரு இசை, வரும் பாரு ஒரு சவுண்டு, வரும் பாரு சத்தம். அது உன் வாழ்க்கைக்கே ஆசீர்வாதம், அது உன் ஜீவியத்துக்கே ஆசீர்வாதம், உன் குடும்பத்துக்கே ஆசீர்வாதம், உன் சந்ததிக்கே ஆசீர்வாதம்.
அவர் மீட்க விரும்புகிறார். அதனால செவி கொடுங்க. எங்க மூடணுமோ அங்க அவர் மூடுவார், எங்க திறக்கணுமோ அங்க திறப்பார், எங்க உயர்த்தணுமோ அங்க உயர்த்துவார், எங்க தாழ்த்தணுமோ அங்க தாழ்த்துவார். நான் ஒண்ணே மேய்ப்பனுடைய கரத்தில் இருக்க கோலாக என்ன மொத்தமா கொடுக்கிறேன்னு சொல்லி